வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்டர் ப்ரூஃப் டீ ஷர்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு உதறி விட்டால் போதும், தண்ணி நிற்கவே நிற்காது. இது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் ப்ரூஃப் டீ ஷர்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு வந்து டீ ஷர்ட் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கோங்க. சட்டையில் பண்ண போகிறீங்கன்னா சட்டை கூட வந்து எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு சிலிக்கான் பேஸ்ட் வந்து தேவைப்படும். இது அக்வாரியம் ஷாப்பில் வந்து கண்ணாடி வந்து ஒட்டுவோம்ல, அந்த இதுதான் இது. நான் என்கிட்ட பெருசு இருக்குது எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து சின்னதாக வந்து 20 ரூபாய்க்கு கூட இருக்குது, அது கூட வந்து வாங்கிக்கோங்க. இதை நம்ம தண்ணியில் கலந்து தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து மிக்ஸ் பண்ணி அந்த இதாக பெயிண்ட் மாதிரி அடிக்கிறதுக்காக ஒரு ப்ரெஷ் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பெரிய ப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க, அப்படின்னா தான் நல்லா இழுத்து விட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த திங்ஸ் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள சிலிக்கான் பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறேன். நான் ஒரு டிஷர்ட் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம்ல, ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இதை வந்து எடுத்துக்கிறேன். இதிலேருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த வந்துருச்சு, இப்போ தான் நல்லா வருது. ஓகே, நம்மளுக்கு இதுவே போதுமானது அளவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கையில் தொடுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கையில் தொட்டால் ரொம்ப நேரம் பிசு பிசுப்பு இருக்கும், போகவே போகாது. அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இதை வந்து முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இதில் வந்து தண்ணி வந்து அப்ளை பண்ண போகிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இந்த அளவு வந்து வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா தண்ணியாக வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக மட்டும்தான் இது. அதுக்கடுத்து ஒரு குச்சை வச்சு தான் அதை வந்து கலங்க, கைட்டை வந்து தொட்டு கலக்காதீங்க. ஸோ அதுக்காக ஒரு குச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து பாருங்கள், தண்ணியோட வந்து மிக்ஸ் ஆகிரும். ஆனால் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும், அப்படின்னா தான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து பாருங்கள், கொலகொலப்பு தன்மை வந்து கொடுத்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் நல்லா கொலகொலப்பு தன்மை வந்து கொடுத்துருச்சு. இப்போ வந்து நான் டீ ஷர்ட் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டீ ஷர்ட்டை வந்து இது நம்ம சேனல் வந்து போட்ட டீ ஷர்ட்டு. இந்த மாதிரி டீ ஷர்ட்டை வந்து ஒன் சைடு வந்து எடுத்துக்கிறேன். இப்படி ஒன் சைடு எடுத்துகிட்டு அப்படியே இதுக்கு மேலே வந்து ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட போகிறோங்க. இந்த ப்ரெஷ்ஷை வச்சு வந்து பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு அழகாக மெதுவாக தேய்ச்சி விடணும். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், நம்ம எதுவும் தெரியாது. ஸோ இப்படி வந்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தண்ணியனா வந்து இது வந்து உரியதாக செய்யும். நம்மளுக்கு தேய்ச்சி விட்றதுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியாக குழப்புனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேலே நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. நான் வந்து அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி பார்த்தேன். எனக்கு வந்து ப்ரெஷ்ஷில் வந்து நான் பயங்கரமாக ஒட்டுது. ஸோ அதனால் கைட்டே எடுத்து வந்து கையை வந்து நல்லா கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு கையில் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு டிஷர்ட் மேலே வந்து மெதுவாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டேன். ஒன் சைடு தான் தேய்ச்சி விட்ருக்கேன், பேக் சைடுனா தேய்ச்சி விடலை. தேய்ச்சி விட்டு நல்லா வந்து எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து கொஞ்சம் இந்த இதோட சிலிக்கான் பேஸ்ட் வந்து லைட்டாக ஒட்டினது வந்து தெரியும். இது வந்து நம்ம போடுறப்ப எதுவுமே தெரியாது. இது ஒரு நாள் வரைக்கும் நல்லா காயணும். இப்போ வந்து பாருங்களேன், டீ ஷர்ட்டை வந்து லைட்டாக வந்து தண்ணி வந்து அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு உரியாது, மெதுவாக தான் உரியுது பார்த்தீங்களா? ஸோ இன்னும் சிலிக்கான் வந்து பார்த்திங்கன்னா இதாகணும். அப்படியே வைக்கும் போல ஓடிடும். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ தானே ஊற்றிக்கிட்டு இருக்கோம், அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி காட்டுது. இன்னும் ஒரு நாள் காஞ்சதுக்கு அடுத்து இன்னும் நல்லாயிருக்கும், அது செட் ஆகணும். ஸோ அதுக்காக தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் காய விட்டலாம். காய விட்டதுக்கு அடுத்து இதை வந்து போட்டு பார்த்துட்டு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்க்கலாம், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீ ஷர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாட்டர் ப்ரூஃப் இது வந்து ஒரு நாள் வரைக்கும் நான் வந்து காய விட்டுட்டேன். இப்போ வந்து மேலே வந்து தொட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் வந்து தெரியுது, நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு மெழுகு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஃபீல் இருக்குது. சரி, ஓகே, இதில் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், வாட்டரை வந்து இழுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நம்ம வந்து போட்டுட்டுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் நம்ம வந்து அது தடவிருக்கோம், பேக் சைடு வந்து தடவில்லை. ஸோ எதுக்காகனா வித்தியாசம் வந்து தெரியறதுக்காக தான். இப்போ வந்து நான் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் ஏதாவது ஒரு இடத்த. பாருங்கங்க, அப்படியே தண்ணி நிற்கிது பாருங்க. தண்ணி எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து உரியவே இல்லை, அப்படியே சூப்பராக நிற்கிதுங்க. ஸோ இதுதான் வாட்டர் ப்ரூஃப். இது அப்படியே நம்ம அள்ளி வந்து போட்டலாம். இப்படி உதறி விட்டோம் அப்படின்னா தண்ணியே இல்லை பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம வேறு கலர் ஏதாவது, இப்போ பாருங்கள், இங்கே கொஞ்சம், அதுக்கடுத்து வேறு கலரு, இங்கே கொஞ்சம், அதுக்கடுத்து ரெட்டு கொஞ்சம், பார்த்தீங்களா அப்படியே நம்மளுக்கு இருக்கும். அப்படியே எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணலாம்.
செமையாக இருக்குங்க. அப்படியே எல்லா கலரையும் அங்கங்கே போய் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அப்படியே எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், அவ்வளோதான். நம்மளுக்கு கலர்ஸ் வந்து எல்லாமே இதாகிடுச்சு. எதுவுமே வந்து கலர் வந்து ஒட்டலை. கொஞ்சம் நேரம் இருக்கும் போல தான் மெதுவாக வந்து உரியுது. மித்தபடி வந்து மேலே வந்து ஒட்டவே இல்லை, நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பின்னாடி சைடு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா உரிய தாங்க செய்யும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஊற்றுறீங்க அப்படின்னா பாருங்கள், நம்மளுக்கு ஊற்றினுமே கொஞ்சம் பாருங்கள் உள்ளக்க அந்த தடம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே உறிஞ்சிடும் தண்ணியை. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி திட்டாக வந்துடும். ஸோ இந்த கலருமே ஒட்டிக்கிடுச்சு பாருங்கள். அந்த ரெட் கலர் வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டிருச்சு. ஏன்னா ஒயிட் கலரில், அதனால் கலர் ஒட்டிருச்சு. இங்கே வந்து பாருங்கள், நம்மளுக்கு எந்த ஒரு கலர் வந்து ஒட்டியிருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக சூப்பராக இருக்குது. சரி, கொஞ்சம் சாஸ் வந்து ஊற்றி பார்க்கலாம். ஏன்னா சாஸ்னால் டக்குன்னு வந்து ஒட்டும்ல. இது வந்து ஒட்டுதா அப்படின்னு சொல்லி பார்க்க டெஸ்டிங்க்காக ஊற்றியாச்சு. இப்படி வைக்கும் போல ஒட்டியிருக்கு. இப்படி எடுத்து பார்க்கலாமா? எடுத்துகிட்டு அலசிக்கலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த கலர் தண்ணியை ஊற்றியே லைட்டாக கழுவிடலாம். அவ்வளோ சாஸோட கரை வந்து ஒட்டலைங்க. எடுத்துடலாம். டக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாஸோட இது வந்து போயிடும், பிரச்சனை இல்லை. இங்கனக்குள்ளே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாஸ் ஊற்றி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க கொஞ்சம் முனையில் மட்டும் ஊற்றிக்கிறேன். நான் லைட்டாக வந்து வச்சுட்டு அதை வந்து எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரியே எடுத்து பார்க்குறேன், அது எந்த மாதிரி இருக்குன்னு. ஐயோ பாருங்கங்க, எவ்வளோ கரை ஒட்டுதுன்னு பாருங்கள். லைட்டாக எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த கரை ஃபுல்லாக வந்து இருக்குது. நம்ம இப்படி தடவை பாருங்கள், கரை ரொம்ப ஒட்டுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சட்டையில் வந்து நம்ம சாஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பேரும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அந்த விதத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, ஓகே. இப்போ வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் வந்து ஊற்றி காட்டுறேன், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விஷுவலாக வந்து எப்படி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லைட்டாக அப்படி சாய்ச்சி வச்சுக்கிறேன். சாய்ச்சி வச்சு 2 கலர் வந்து ஊற்றி பார்க்கலாம். நான் ரெட்டும் மஞ்சள் கலரும் சேர்த்து வந்து ஊற்ற போகிறேன். லைட்டாக சாய்ச்சி வச்சுக்கிறேன். ஊற்றுட்டா பாருங்கங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயும் நம்மளுக்கு வந்து உரியலை, அப்படியே வந்து திட்டாக நிற்கிது. அப்படியே உதறி விட்டுட்டோம் அப்படின்னா பேருங்க வேறு லெவலுங்க. டிஷர்ட் வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இதை வந்து நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டெஸ்ட்லேயும் நல்லா பாஸ் ஆகுது. அதாவது நம்ம தண்ணி ஊற்றணும்னா கீழே வந்து நம்மளுக்கு உரியலைங்க. ஸோ அதுதான். அதுக்கடுத்து கடைசியாக வந்து ஒன்று செஞ்சு பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி கையை வந்து வச்சுக்கிறேன். இதில் வந்து தண்ணி வந்து நிற்கிதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஊற்றிட்டேங்க. பாருங்கங்க, அப்படியே நம்ம வந்து தண்ணி இப்படி வச்சு ஏதாவதுன்னா கொண்டே போய்க்கலாம். கொஞ்சம் கூட உரியவே செய்யாதுங்க. பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ அழகாக நிற்கிது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் கூட உரியவே இல்லைங்க, அப்படியே வந்து நிற்கிது. ஸோ நம்ம டிஷர்ட் வந்து செமையாக இருக்குங்க. பாருங்க எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த சைடை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி வைக்கும் போல அந்த கலர் கூட நம்மளுக்கு வந்து ஒட்டலை. சரி, எல்லாத்தையும் ஊற்றிடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது செம்மையாக வந்து ஒர்க் ஆகுது. இதை வந்து நான் வந்து போட போகிறேன். போட்டதுக்கு அடுத்து சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது வந்து காஃபி வந்து ஊற்றி பார்க்க போகிறோம். டீ இது. இந்த டீ கரைனா நம்ம டிஷர்ட்டில் வந்து பயங்கரமாக ஒட்டும் பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ஒட்டுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்காக தான். இப்போ வந்து பாருங்கள், நான் இப்படி வச்சுட்டு ஊற்றுறேன், கீழே தான் போகும். பாருங்கள், அது மேலே வந்து நிற்கிறத எடுத்து விட்டோம் அப்படின்னா அந்த டீ கரை வந்து ஒட்டவே ஒட்டாது டிஷர்ட்டில், அப்படியே வந்து போயிடும். இப்போ பாருங்களேன், டீயே வந்து நம்ம டிஷர்ட்டில் நிற்குங்க. இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா போயிடும், நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இது மேலே வந்து திட்டாக நிற்கிது பார்த்தீங்களா, அது மேலே தான் நிற்கும். ஏதாவது துணியை வச்சு இழுத்து தொடச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போயிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டலை. ஏன்னா உள்ளக்கு வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீலே தெரியல, அந்த மாதிரி இருக்குது நம்ம லோகோ மேலே. பாருங்கள், எல்லாமே இந்த ஒட்டாமல் அப்படியே தாங்க போகுது. வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்கடுத்து வேறு எது இன்னொன்று டெஸ்ட் பண்ண போகிறோம். அது வந்து கலர் வந்து ஊற்ற போகிறோங்க. கலர்ஸ் இந்த 2 கலர் வந்து ஊற்ற போகிறேன். இதை வந்து ஸ்பீடாக வந்து ஊற்ற போகிறோம். ஐயோ, மைக்கில் ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்போ போயிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து போயிருச்சுங்க. அதாவது மேலே வந்து ஒட்டவே இல்லை.
இப்படி உதற மேலே பாருங்கள் தண்ணி எல்லாமே வந்து போயிடும். எனக்கு உள்ளக்கு வந்து கொஞ்சம் கூட வரவே இல்லைங்க, அந்த ஃபீல் தான் இருக்குது. அதுக்கடுத்து சாஸுங்க. ஏன்னா சாஸ் கரை வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட தான் செய்யும், ஆனால் வந்து நம்ம உள்ளக்கு இழுத்துரும், அது வந்து கரை போகவே போகாது. இந்த டிஷர்ட் வந்து உள்ளக்கு இழுக்காது, நம்ம எடுத்துகிட்டா போயிடும். ஆனால் லைட்டாக கரை இருக்கும், தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து போயிடுது. நம்ம லோகோவே வச்சு காட்டுறேன். சாஸ் அப்படியே வருதா? அப்போ பாருங்கள் போயிடுச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு இப்போ இருக்கிறது தெரியும் பாருங்கள். தொடச்சிட்டோம்னா ஒயிட்டாகவே வந்துடும். வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. இந்த டிஷர்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப கம்மியான செலவு தான். 20 ரூபா சிலிக்கான் பேஸ்ட் வாங்கினீங்க போதும். ஒரு டிஷர்ட் வந்து அழகாக வந்து கையில் வச்சே தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிடும். வேறு லெவலில் இருக்குது. அழகாக தேய்ச்சிட்டு ஒரு நாள் காய விட்டிங்க அப்படின்னா நல்லாயிடும். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சிம்பிளான மெத்தடில் செஞ்சது கரெக்டாகவும் ஒர்க் ஆகுது. இது இன்னொரு மெத்தடில் செய்யலாம். அந்த மெத்தட் வந்து வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.